நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we come before you. பரலோக தகப்பனே, நாங்கள் அண்டைக்கு வருகிறோம். We thank God, Lord, you are so good. ஆண்டவரே, நீங்கள் அற்புதமான தேவன், நல்ல தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. Lord, allow us, Lord, every time as pastors gather here, Lord, we can come together as a unity, as a ecclesia that stand before you. ஆண்டவரே, நாங்கள் ஊழியக்காரர்களாக நாங்கள் ஒன்றுபட்டு ஐக்கியப்பட்டு ஒரு சபையாக, ஒரு அருமையான ஒரு கூட்டமாக ஒன்றிணைந்து உம்முடைய சமூகத்தில் வர கர்த்தர் கிருபை செய்தபடியால் நன்றி. Not only just to fit or to supply the spiritual needs of our spiritual life, personal spiritual life. ஆண்டவரே, எங்களுக்கு தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில நீர் எங்களை ஒருமுகப்படுத்தி ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். But also stand in the gap of the needs of the city before you. ஆண்டவரே, திறப்பினில நின்று நாங்கள் இந்த பட்டணங்களுக்காக அந்த நாடுகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாரும். So Lord, I pray this morning, allow your word to speak to us. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வேத வசனங்களை எங்களோட பேசும்படி கர்த்தாவே நீர் உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. Amen. This morning, I want to share with you a very straightforward, simple words. It's called the words of God and faith. இன்றைக்கு காலவழியில் உங்களோடு நான் நேரடியான தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்ன சொன்னாக்கா, தேவனுடைய வார்த்தையும் விசுவாசத்து குறித்து உங்களுக்கு அதிகமாக நான் பிரசங்கம் பண்ண போகின்றேன். It is the foundations of our prayer content. இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அஸ்திபாரங்களாக இவைகள் ரெண்டும் காணப்படுகிறது. You know, there's a person, his name is called George Mueller. He once testified that he says that all my prayer was completely answered by God. ஜான் முல்லர் என்று சொல்லுகிறத தேவ மனுஷர் ஒன்று இப்படி சொல்லுகிறார், என்னுடைய ஜெபமானது தேவனிடத்தில் நிறைய பதில்களை அது கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். And many people ask him, how could you do that? நிறைய பேர் கேட்கிறார்கள், எப்படி உனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பதில்கள் தேவனிடத்தில் வருகிறது என்பதா கேட்டார்கள். And he said, because I will never pray any prayer outside of God's will. நான் தேவ சித்தத்துக்கு புறமான எந்த ஒரு ஜெபத்தையும் நான் ஜெபிப்பது கிடையாது என்று சொன்னார். Last sharing, I touched the topic called we pray according to God's will. நான் கடைசியாக நான் சொல்லும்போது கூட நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றாறு போல நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதாக நான் உணர்த்தி நான் சொல்லியிருந்தேன். And now I want to go something further a little bit. It's about the words of God and also faith, because for us to understand God's will, we must build everything on these two parts. இன்றைக்கு நாம் தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கு ஏற்றாறு போல இந்த தேவனுடைய வார்த்தையும் விசுவாசமும் ரெண்டையும் நம்ம அதிகமாக ஒரு புரிந்துணர்வோடு நம்ம புரிந்து கொள்ள போகின்றோம். Pastors, when you have prayer meeting, where you gather people pray, how you justify, how you make sure that your prayer will be answered? என்ன கருவ தேவப்படுகளே, நான் ஒன்று உங்களிடத்துல கேட்கிறேன், நீங்கள் ஊழியக்கார கருத்தை வைக்கிறீர்கள், கூட்டங்களை வைக்கிறீர்கள், எப்படி நீங்கள் ஜெபிக்க நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமார்கள், எப்படி தேவனுடைய பதிலை பெற்றுக்கொள்வதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள்? Is it based on how strong the prayer, how loud the prayer? நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதாலையோ இல்லை சத்தமிட்டு ஜெபிக்கிறதுனாலும் நீங்கள் பதில் பெற்றுக்கொள்ள முடியுமா? Or is based on you pray in the spirit, pray in tongue, then God will answer? இல்லை ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி நீங்கள் ஜெபிக்கிறதுனால தேவனுடைய இடத்துல நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியுமா? Or maybe you are focused on how sincere we are when we pray. நாம் எப்படி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிற நிமித்தமாக நாம் பதிலை பெற்றுக்கொள்கிறோம் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? No, actually it's not. Whether you are very sincere, whether you pray in tongue or pray in understanding, or whether you pray with loud voice or passion, that never contribute your prayer can be answered. நான் ஒன்று விஷயம் சொல்லுகிறேன், நம்ம கத்தி ஜெபம் பண்ணுறதுனாலையோ இல்லை அந்நிய பாஷை பேசி நம்ம உருக்கத்தோடு ஜெபிக்கிறதுனாலையோ எந்த விதமான மாற்றத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, பதிலையும் நாம் எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. So how are you going to help those people who come to your church to pray and make sure their prayer will be answered? இன்னைக்கு உங்களுடைய சபைக்கு வருகிறதான விசுவாசிகள் இந்த குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? எப்படி ஜெபித்தால் அவர் தேவனிலிருந்து ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? I went to India many times. I know a lot of people
they pray very soft. They even just quietly pray. நான் இந்திய தேசத்துக்கு அநேக முறை நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா கூட அங்க இருக்கிற ஜனங்கள் மிகவும் மிருதுவாக, மிகவும் தெளிவாக, மௌனமாக, எந்த ஒரு உணர்ச்சிகரவசர்களாக அவர்கள் ஜெபிக்கிறதை நான் கண்கூடாக நான் கண்டிருக்கின்றேன். If we are not careful, we will always think that those people who pray, shout very loud, oh, their prayer will be answered. And those people who quietly pray, their prayer most likely not be answered. நான் ஒன்றை சொல்கிறேன். யாரெல்லாம் மிகவும் மௌனமாக, தெளிவாக ஜெபிக்கிறார்களோ, அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படுதுன்னு நினைக்கிறோம். இல்ல மிகவும் சத்தத்தோடு ஜெபிக்கிறதுனால அவருடைய ஜெபங்கள் உடனே கேட்கப்படுகிறது என்று நினைக்கிறோம். இப்படியெல்லாம் நம்முடைய ஜெபங்கள் கேட்பது கிடையாது. As a pastors, we need to be very careful how we look at people because sometimes the way we judge people is not according to the word of God. நாம ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஜனங்களை பார்த்து நியாயத்தீர்க்கிறோம். ஜனங்களை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்கிறோம். ஆனா கூட இது எல்லாம் வேத வசனத்துக்கு ஒத்து போகாது. I give an example. When Jesus went into the temple, a lot of people give a lot of big offering, but there's an old lady only give 2 coins. And Jesus said, this old lady has given the most, the best offering. இந்த ஒரு உதாரணத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துக்கு போய் அங்க பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த நேரத்துல நிறைய பேர் அவளால் முடிந்த நல்ல உதாரணத்துவமான காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். ஆனா அங்க இருக்கிற ஒரே ஒரு விதவை 2 காசுகளை கொடுக்கிறார்கள். And there are also times that when I lead worship and I see someone is not paying attention, sit there quietly, not responsive, I might think that this person is not truly worshiping God. நாம ஒரு சில நேரம் இப்படி நாம் நியாயத்திருக்கிறோம். யார் எந்த விதத்திலும் உற்சாகமாய் கரம் தட்டி பாடாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கார்கள் நினைத்துக் கொள்ளுங்க. நாம் நினைக்கிறோம் இவர் என்ன சும்மா அமைதியா உட்கார்ந்திருக்கிறார், இவரால் என்ன நடக்க போகிறது, ஒன்றும் நடக்க போறதில்லை என்று சொல்லி ஒரு தீர்மானத்துல எளிமையாய் வந்து விடுகிறோம். Yet after the service, I go and find out actually he come to church while he is sick. So he say that even I'm sick, I want to come and worship God. You know, his worship is stronger than others people's worship. நாம் ஒன்ற விஷயத்தை நாம் கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டும். அந்த நபர் எதாவது வியாதி பற்றியோ பலவீனத்தோடு உட்கார்ந்து அந்த பலவீனத்திலிருந்து கூட அவன் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு பலவீனம் இருக்கு, ஆனா கூட நான் சபைக்கு தேவனை ஆராதிக்க வந்தேன் என்று சொல்கிறார். உண்மையாகவே அப்படி ஆராதனை செய்வதில் தேவனுடைய வல்லமையை வெளிப்பட்டு உண்மையாகவே கர்த்தர் மகிமையான காரியங்களை அந்த நபர் மூலமா செய்வதை பார்க்கின்றோம். So go back to my original question. How is a pastors going to help the whole congregations to make sure that their prayer will be answered? நான் ஒரு கேள்வியோடு நான் உங்களை பார்த்து கேட்கிற மாத்திரம் நான் எதிர்பார்க்கின்றேன். எப்படி ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர் ஜனங்களுடைய ஆராதனை கேட்டு ஜெபத்தைகள் கேட்டு எப்படி அவங்களால அந்த பதிலை கொண்டு வர முடியும் என்பதாக ஊழியக்காரர் நினைக்கிறாள் என்பதாக நான் சொல்லுகிறேன். So I want to tell you something that it is your job. It is your job to help your congregations. Their prayer will be answered. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த சொல்கிறது என்ன சொன்னா, போதகர்களாகிய நீங்கள் உங்களுடைய விசுவாசிகளுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்பதை நீங்கள் ஊர்ஜினப்படுத்தி அவள் உற்சாகப்படுத்தி அவளை அறிவிக்க வேண்டியது உங்களுடைய மேல் வந்த ஒரு கடமையாகும். It is to help them to pray with the word of God and to pray with faith. உண்மையாகவே அவர் நன்றாக ஜெபிக்கிறார்கள், வேத வார்த்தை கேட்கிறார்கள் என்பதாக அவள் புரிகிற வண்ணத்துல நீங்கள் அவளை சரியானபடி நடத்துவது போதலாக உங்களுக்கு மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. You see, the power of prayer lies in the foundations upon God's reliable promises and his faithful character. ஜெபத்தின் வல்லமையானது ஆண்டவரின் அஸ்திவாரத்தில் போடப்பட்டிருக்கிற நிலையான வாக்குத்தத்தத்திற்கு வாக்குத்தத்தமா இருக்கிறது, உண்மை உள்ள அவருடைய குணாதிசயமா இருக்கிறது. We must know what God has promised us. ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். And second, we must have faith to the one who has spoken the promises, God who is a faithful one. இன்னொன்று, யார் அதுக்கு தகுதியானவரா இருக்கிறார், எந்த பிரசங்கம் பண்ணாரோ அதுக்கு தகுதியானவர் யார், ஆண்டவர் அதுக்கு ஏற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்ததில் ஆண்டவர் தகுதியானவர் என்பதை நம் ஆண்டவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். Build our faith on God and know what he has spoken. நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல கட்டப்பட வேண்டும். அவர் என்ன பேசினார் என்பதற்காக அல்ல, நம்முடைய விசுவாசமானது
ஆண்டவர் மேல் அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். Prayer is not based on, as long it is my needs, I just bring it to God, and as long I'm sincere, and God, because you are God, you must answer me. நாம இப்படியாக நாம் கொண்டு வரோம், நம்ம ஜெப காரியங்களெல்லாம் கொண்டு வருகிறோம். அவர் ஆண்டவரா இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பதில் வரும் என்று சொல்லி நாம் எப்படியாக நம்புவர்களாக நாம் இருக்கிறோம். Prayer is based on what He has promised, and for He is a good God, He is a faithful God, and based on His promises, my prayer will be answered according to His promises. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உத்தமமா இருக்கிறது நிமித்தமாக என்னுடைய ஜெபமானது அந்த அவருக்கு ஏற்றபடி அந்த பதில்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. Today, church full with emotion. So emotion drives the spiritual atmosphere. இன்னைக்கு சபையில இன்னைக்கு உணர்ச்சிகரமான சம்பவம் நடக்கிறது. இந்த உணர்ச்சிகரமானது அவருடைய காரியங்களோடு ஒத்து போகிறது போல நாம் பார்க்கின்றோம். We respect other people, or everyone has their room for their emotion, but in the kingdom of God, in the spiritual realm, it all builds not by our emotion, but it's the the God who revealed His word. உண்மையாக சொல்லப்போனால் உணர்ச்சி வசப்படுகிறதான ஜனங்களை நாம் பார்க்கிறோம், நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படி உணர்ச்சி வசப்படுகிற ஜனங்களை காட்டிலும் நல்ல தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் அது கேட்கப்படுவதா இருக்கிறது. And to put another way around, if you helped the people to see the word of God, the promises of God, then through the promises of God, you build a spiritual atmosphere. உண்மையாகவே ஜனங்கள் உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தை கேட்டு அதன் மேலே அவள் ஆக்கப்பூர்வமாக உணர்ச்சிகரமாக இருப்பதை நீங்கள் அவளுக்கு உற்சாகப்படுத்தலாம். You know, the word of God say all things works together for good, for the benefits or for the blessing for those who love God. ஒரு வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And because we believe in these words, so even some calamities happen, some bad things happen, we still can hold on to a faith, atmosphere of faith towards God. இப்படியாக ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எதையாகிலும் ஒரு சம்பவமோ இல்ல போராட்டமோ பிரச்சனை எழும் பொழுது ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர் நேசிக்கிற சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற காரியங்களை நாம் அறிந்து கொள்வது நிமித்தமாக நாம் விசுவாசத்தை விட்டு ஒளி போகாதபடி உற்சாகமாக காணப்படுவோம். The more word of God built in your congregation, in your prayer meeting, the more solid is the spiritual atmosphere in the church. நீங்கள் உங்களுடைய சபைகளிலே ஆக்கப்பூர்வமான அந்த தேவனுடைய வார்த்தையானது உங்கள் சபையில நிரப்ப வேண்டும் தவிர உணர்ச்சிகர வசமான காரியங்களை காட்டிலும் உண்மையாக தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் சபையில நிலைத்திருப்பது அது அவசியமாக இருக்கிறது. You maybe have some passionate prayer intercessors in your prayer meeting. உங்களுடைய ஜப கூட்டத்தில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு ஜப குறிப்புகளோடு நீங்கள் எதிர்கொண்டு ஜெபிக்க இருக்கலாம். But don't rely on their emotion or their passion. Rely on the word of God. You need to guide them in the word of God. உண்மையாகவே உங்களுடைய உணர்ச்சி மேலே நீங்கள் சார்ந்துராமல் ஒரு காரியம் செய்யுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், தேவனுடைய வசனத்தின் மேலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனையே நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். Spiritual giant George Mueller once says, and faith does not depend on seeing, but on believing in the promises of God. ஜான் முல்லர் என்று சொல்கிறார், விசுவாசமானது நாம் பார்க்கிற நிமித்தமாக விசுவாசம் வராது, நாம ஜெபிக்கிற நிமித்தமாகத்தான் அந்த இது வருகிறது சொல்லி ஜார்ஜ் முல்லர் என்று சொல்கிறார். Amen. So first point I want to say that God's words is the foundation of prayer. ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் அது அஸ்திபாரமாக இருக்கிறது. As I already say, if without God's words as its basis, then prayer is like a voyage without compass, a boat without or a journey without direction, and totally lost. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசமாக இல்லாத போனால் நம்முடைய பிரயாணம் என்பது அதாவது அந்த முள் இல்லாத ஆள்காட்டி, அதாவது அந்த திசை காட்டி இல்லாத ஒரு பிரயாணத்தை போல நான் வாழ்க்கை மாறிவிடும். And that is so important because
You know, and if we don't have word of God, we simply pray, we see things we pray, and we pray the things according to our understanding and according to our own passion. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய சுயநலமாகவே நம்ம ஜெபிக்கிறோம். சுயநலமாகவே எண்ணம் கொள்ளுகிறோம். And you will end up like pray a lot, but nothing happened. நிறைய ஜெபிக்கிறோம். ஆனா அங்க ஒரு விஷயமும் நடக்கிறது கிடையாது. And even you confuse whether God answer your prayer or not. How can he answer a prayer that is contradict to his will? அவருடைய சித்தத்துக்கு நாம் விரோதமா செய்தால் எப்படி நம்முடைய ஜெபமானது ஆண்டவரிடமிருந்து ஒரு பதில்களை கொண்டு வரும்? So, and the word of God says in Isaiah 55 verse 11 says that, so shall my words be that goes out from my mouth. It shall not return to me empty, but it shall accomplish that which I purpose, and shall succeed in the things for which I sent it. தேவ வேத வசனம் இப்படி சொல்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். You see, the word of God has purpose. The word of God go and build or accomplish what the Lord has set it for. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கட்டுகிறதா இருக்கிறது. கர்த்தர் என்ன சித்தம் நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு ஏற்றாற் போல கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். The moment we know the word of God, it is the moment that we can access to God's power. தேவனுடைய வார்த்தையை நம்ம சரியான அறிந்து கொள்ள பொழுது அவருக்கு வல்லமைக்கு ஏற்றாற் போல நம் ஜீவியத்தை நாம் மாற்றிக் கொள்கின்றோம். So as we as a pastors, as we have prayer altar must come with the word of God. நாம ஜபிக்கிறவளா இருக்கிறோம், ஜப பலிபீடத்துல வருகிறோம். உண்மையாகவே அந்த இடத்துல கர்த்தருடைய பதில்கள் கண்டிப்பாய் நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. You see, Jeremiah, this chapter 1 verse 12, the word of God says, for I'm watching over my word to perform it. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி இருக்கிறது. அதை நம்ம வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்கிறது, அப்போது கர்த்தர் கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். Wonderful words. God watch over his own words. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் சுய வார்த்தையை அவர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். So you can trust God and say God will never lie. நீங்கள் ஆண்டவர் முழுவதும் நம்பலாம். அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல. And point number 2, faith is the key to receive the promise. விசுவாசமானது வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகை செய்கிறது. அது சாவியாக பெற்றுக்கொள்வதற்கு சாவியாக இருக்கிறது. Now we have the word of God. இப்போ நம்ம இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டு. Last few weeks I say you have logos, we have rhema. நான் கடைசியில் சொன்ன லோகோஸ் ரெய்மா என்று சொல்லி கடைசி வாரங்களில் பிரசங்கித்தேன். But how to unlock the power of logos and rhema? எப்படியாக இந்த ரெண்டு லோகோஸையும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நாம் அதுல இருந்து விடுவிப்பது, எப்படி அதை விலகச் செய்வது? That is on the believing or responding, an unwavering response to the word of God. நாம் அதை விசுவாசிக்கிறதும் அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போலவும் நாம் நடந்து கொள்வதுதான். I remember, we have mission team in India, and we go and pray for the sick, and we see many miracles. நாங்கள் இந்திய தேசத்தில் இருக்கும்பொழுது ஒரு குழுவாக வந்தோம். நிறைய இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினோம். அந்த ஜெபத்தை எல்லா இடத்திலும் தேவனுடைய அற்புதங்களை நாங்கள் கண்டோம். And one times, all the team members, especially the speakers, the brothers, and come and ask me a question. They all come and want to learn one thing. They say, Pastor Daniel, do you feel anything when you pray for the sick one? Do you see vision? Do you have any imprinting in your heart? Or how can you so sure that God is going to heal that person? ஒரு நபர் என்னிடத்துல வந்து இப்படியா கேட்டார், டேன் அவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் உண்மைதான்,
ஆனால் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டதான உங்களுடைய தரிசனங்களை காண்கிறீர்களா? இல்லாட்டி உங்களுக்கு ஜெபித்தா அற்புதம் நடக்கும் என்று யூகிக்கிறீர்களா? எப்படி நீங்கள் அந்த அதிசயங்களை எதிர்பார்க்கிறீர்கள்? எப்படி அதிசயம் நடக்குது என்பது உங்களுக்கு தெரியும் என்று ஒரு நபர் என்னிடத்துல தனியா வந்து என்னிடத்துல வினாவினார். என்னிடத்துல கேட்டார். Honestly, I give the true answer. I didn't know when God is going to perform any miracles. I didn't know. நான் அவருக்கு சொன்ன ஒரு தெளிவான பதில் என்னன்னா, எனக்கு என்ன ஆண்டவர் எப்போ ஒரு அற்புதம் செய்வார் என்று எனக்கே தெரியாது. ஆனா எனக்கு தெரியாத பட்சத்துல கர்த்தர் அந்த மத்தியில ஒரு அற்புதம் My செய்வார். my wishes is everyone get healed. என்னுடைய தரிசனம், என்னுடைய விருப்பமானது நாம் ஜெபிக்கிற எல்லாரும் சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகவும் தெளிவான ஒரு விருப்பமாக இருக்கிறது. But I don't build any of my action based on any of those feelings. நான் என்னுடைய உணர்ச்சிகரமான எந்த விதமான முடிவும் நான் அவளை குறித்து நான் எடுப்பது கிடையாது. Before we come to India, we read the Gospel of Mark twice. நான் இந்தியா தேசத்துக்கு வர்றது முன்பாக இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை 2 முறை நாங்கள் அதை படித்திருக்கின்றோம். So for 16 days, every day 2 chapters, our mind is filled with the word of God, what Jesus did in this Holy Land. இந்த நாட்களில மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நாங்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 முறையாக நாங்கள் படித்தோம். அப்படி படிக்கிற நிமித்தமா கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தின் ஊழியத்துல என்னென்ன அற்புதம் செய்திருக்காருன்னு சொல்லி அவருடைய சிந்தனை எங்களுடைய எண்ணத்துல அப்படியே நிறைவாக பதிந்திருந்தது. So what I do is not seeing whether sick, whether see my will, my wishes. No, I build everything in the Word of God. I believe the Word of God. I don't look at what kind of sickness, how terrible is the sickness. I just believe in the Word of God. நான் என்ன சுயநலமாக எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது என்பதை நான் சிந்தனையில கொண்டு வர மாட்டேன். ஆனா ஒரு காரியத்தை செய்வேன். நான் கர்த்தருடைய வேத வார்த்தையை நன்றாக விசுவாசிப்பேன். ஆண்டவரை நம்புவேன். அந்த அற்புதங்கள் நடந்துவிடும். Faith is not subjective to our own feeling. விசுவாசம் என்பது எனக்கு தெரிந்த ஒரு பொருட்டே கிடையாது. But it's totally trust in the Word of God. நாம் கர்த்தருடைய வசனத்தை முழுவதுமாக அங்கீகரிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை முழுவதுமாக நாம் நம்ப வேண்டும். Go back to the question they asked me. Did you see anything? Do you feel anything? Do you have any word from God? அவங்க சொன்னாங்க, நீங்க ஏதாவது நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா? தரிசனம் பார்க்குறீங்களா? இல்ல ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? என்ற இப்படிப்பட்ட கேள்வி என்னை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். You know that we praise for so many people. It's already to the point that I trust only in the Word of God. I just focus on the Word of God and miracle happens. நான் நிறைய பேருக்கு ஜெபித்திருக்கிறேன். நான் சுயமா யோசிக்கிறது, சிந்திக்கிறது இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை பார்த்து சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை மையமாக கொண்டு நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையே நம்புகிறேன். அப்படி நம்பி நான் ஜெபம் பண்ணும்போது அற்புதமாக அதிசயங்கள் நடந்து விடுகிறது. Hebrew 11:6. We all know this scripture. Here says that, and without faith it is impossible to please Him or please God. For whoever draws near to God must believe that He exists or He is, and He rewards those who seek Him. எபிரேயர் 16:6 இப்படி வசனம் சொல்கிறது. 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பது எபிரேயரில் சொல்லப்பட்ட தேவ வார்த்தை. Every gathering in the meeting, every meeting, you must have faith that God will be there. எந்த ஒரு கூடுகை கூட்டினாலும், எந்த ஒரு ஜெப ஐக்கியத்தை நீங்கள் கூட்டினாலும் ஒன்றை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த கூட்டத்தின் மத்தியில இருக்கிறார். If you have no faith that God is there, fast and pray until God reveal Himself. நீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த விசுவாசம் குறைவா இருந்தா அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாரா இல்லையான்ற சந்தேகமா இருப்பாச்சு. ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து நீங்கள் உபவாசம் எடுத்து நன்றாக உங்கள் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். Why we do so? Because the last part of the word say, He rewards those who seek Him. ஆண்டு கடைசி அந்த பகுதி சொல்கிறது, யாரை ஆண்டவர் தேடுகிறாளோ அவளுக்கு பதிலை கொடுக்கிறவர் என்பதாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Amen. And Mark chapter 11 verse 24 says that, therefore I tell you, whatever you ask in prayer, believe that you have received it and it will be yours.
மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Believe that whatever your prayer, that you pray according to His words, and He will perform it, and you will receive it. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவருடைய சித்தத்தின் ஏற்றாறு போல இதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி உங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் விசுவாசிங்கள். அப்பொழுது நீங்கள் சகலவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். I suggest you to take time to pray. Not say pray long prayer, but before you pray, think first or discern what should you pray, and after your prayer, write it down, believe what you pray is already done. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அல்ல. நீங்க சுருக்கமா ஜெபித்தாலும், ஜெபிக்க முன்னாடி ஆண்டவரே இந்த விஷயத்த நான் ஜெபிக்கிறேன். அதுக்காக நீங்க ஊக்கமா ஜெபியுங்கள். ஜெபித்த பிற்பாடு இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை அதை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். So many times we pray so fast. After praying, we just go away, walk away. We cannot digest what the Lord has given us, or we can't build our faith because we are too rushed. நாம அநேக முறை நன்றாக ஜெபித்துக் கொள்கிறோம். ஜெபித்த பிற்பாடு நம்ம கண்டுக்கிறதே இல்ல. நம்முடைய வேலையில நம்ம அப்படியாக இருந்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? எப்படி பதில் வந்தது என்று நம்ம யூகிக்க முடியறதில்ல. நம்ம சிந்திக்கிறதும் கிடையாது. If even the pastors don't even remember what he prayed, what do you think the member will remember? பாருங்க ஊழியக்காரர்களே எதுக்காக ஜெபம் பண்ணாரு? எந்த காரியம் ஜெபித்த ஊழியக்காருக்கே ஒரு தெளிவு இல்ல. இப்படி ஊழியக்காரருக்கே தெளிவில்லாத பட்சத்துல எப்படி விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு தெளிவு உண்டாகும்? அவர்கள் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ளுவார்கள்? I have a problem remember what I have for last meal. நான் கடைசியாக எனக்கு என்ன நடந்தது என்பதை நான் ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது. அதை நான் சொல்லுகிறேன். First thing, because I eat very fast. நான் முதல்ல சாப்பிடாது வேகமா நான் சாப்பிட்டுருவேன். Second thing, when I eat, I always eat alone, and I was thinking my works, thinking something. Then when I finish everything, I forgot what I eat. நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். நான் சாப்பிட்டே இருக்கும்போது நான் நிறைய காரியம் நினைப்பேன். இது என்ன செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும் சொல்லி நினைச்சிட்டு இருப்பேன். இப்படி நினைக்கிற நிமித்தமாக நான் என்ன சாப்பிட்டேன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன விதமான சாப்பாடு எனக்கு நான் அருந்தினேன் என்பதை என் ஞாபகத்துக்கு வராது. எனக்கு தெளிவும் இருக்காது. Some people pray like the way I eat. You are eat so fast, you pray so fast, and you are praying while you're thinking of some other things. After you pray, you don't even build any faith in your own prayer. இன்றைக்கு நான் எப்படி நான் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டேன்னு அறியாமல் இருக்கிறோம். அதே போல அநேகருடைய ஜெபங்கள் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஜெபித்த பிற்பாடு எதற்காக ஜெபம் பண்ணீங்க? எந்த விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் தெளிவு இருக்கிறதில்ல. அதை நீங்கள் மறந்து போகிறீர்கள். ஜெபத்தை மறந்து போகிறீர்கள். நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில கடந்து போய் விடுகிறீர்கள். Take time to digest your prayer. Pray with the word of God. Pray to declare God's will. Pray to comfort the people. Pray that people will remember what they pray. Pray that they will build faith in during their prayer. நீங்கள் தயவு செய்து ஒன்று சொல்கிறேன். ஜெபித்த பிற்பாடு கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பதிலை கர்த்தர் கொண்டு வந்தார்? உன் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலை கர்த்தர் கொண்டு வந்தார்? உங்களுடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன? கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார் என்பதை எல்லாம் நீங்கள் உட்கார்ந்து சிந்தித்து ஒவ்வொன்றும் நீங்கள் செயல்படுங்கள். You know that George Mueller, there's one more quotation he said, faith does not operate in the realm of possible. There is no glory for God in that which is humanly possible. இந்த இடத்துல ஜார்ஜ் முல்லர் என்று சொல்கிறவர் சொல்றார், நம்பிக்கை என்பது சாத்தியமுள்ள விஷயங்களின் எல்லைக்குள் இயங்குவதில்லை. மனிதனால் சாத்தியமானவற்றில் தேவனுக்கு புகழும் இல்லை. You see, I mean, prayer always deal with a lot of impossible situation. And therefore, give God's time, give yourself time to believe what you're going to pray is going to happen. நீங்கள் எல்லாவற்றையும் ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்களோ தயவு செய்து அது என்ன ஜெபித்தீங்களோ அது என்ன நடந்தது என்பதை நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து அப்படிப்பட்ட காரியங்கள் மிக ஊக்கமாக நீங்கள் விழித்திருங்கள். Amen. Number 3,
God's words and faith works hand in hand. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம் ஒன்றுக்கொன்று கைகோர்த்து கொள்ளுகிறதாக இருக்கிறது. And first thing, God's words, the word of God reveal His will. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. We say we sometimes dilute our prayer or lower the standard of our prayer according to the difficulties, the challenge of the circumstances. நம்முடைய ஜெபமானது நமக்கு இருக்கிற நெருக்கடிகள் உபத்திரவங்களுக்கு ஏற்றாற் போல அமைவதில்லை. அதுக்கு ஏற்றாற் போல நம்ம சரியாகபடி ஜெபிக்கிறதும் நம்ம மறந்து விடுகிறோம். Oh, the circumstances was so difficult. Can't help that we lie a little bit. We say some white lie. நம்ம ஒரு சில காரியங்கள் நடக்காத நிமித்தமாக அந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை பொய் சொல்கிறதாய் கூட மாறிவிடுகிறது. That is not God's will. Abraham lied that his wife is his sister. Of course, is his stepsister, but that is not the will of God. பாருங்க, அபிரகாம கூட மனைவி கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தார்கள். ஆனா கூட இதெல்லாம் தேவனுடைய சித்தமாக நாம் கருத முடியாது. And then here comes Isaac, his son, lie about Rebekah is his sisters. Yes, it's his cousins, but it's not his sister, it's his wife. பாருங்க, ஈசா கூட அவன் மனைவி என்று சொல்லாதபடிக்கு இது என் சகோதரி என்பதாக அவன் பொய் சொன்னதை நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம். You see, don't lower down their standards. நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு நிலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கி வராதீர்கள். Let the word of God set His will, set the standard. ஆண்டோட வார்த்தை தான் உங்களை உன்னதத்துக்குரிய காரியங்களை நோக்கி இருக்க உங்களை மேன்மைப்படுத்தும். When we preach, when we articulate the circumstances, don't sugarcoating the things. Say everything according to the word of God. நீங்கள் எதையும் உங்கள் பிரச்சனையை மிகப்படுத்தி பார்த்து கொள்ளாதீர்கள். எந்த பிரச்சனையும் கர்த்தரிடத்தில் வைத்து அங்கு ஆண்டவர் செய்வார்னு சொல்லி ஊக்கமாக அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். Now we know God's will, His standard is that high. நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவருடைய சித்தமும் விருப்பம் என்பது உன்னதத்துக்குரியது, அது மேன்மையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In order for to reach that high, faith must come in. ஆண்டவருடைய உயரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். When you have faith, you believe that without saying a lie or white lie or whatever compromise, you will reach up, you are able to fulfill God's will because you have faith in God. எந்த விஷயமும் உங்களுக்கு கடினமாக இல்லாதபடி நீங்கள் எதுவும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கூட்டி அதுக்கு ஏற்றாற்போல ஜெபிப்புன்னு சொன்னால் ஆண்டோடைய உன்னதமான நன்மைகளை உங்களால் எளிமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Romans 10 verse 17 says that so faith comes from hearing and hearing through the word of God, of Christ. இந்த இடத்துல ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So we need to hear the voice or the word of Christ. நாம் தேவனுடைய சத்தத்தை நாம் தயவு செய்து நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். When God gives you promises, then you have faith. கர்த்தர் எப்படிலாம் உனக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறாங்களோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் உனக்கு அவசியம். Let me tell you, faith comes from Rhema, because the word of Christ is Rhema. It's not about logos. The original text for the words is Rhema. உண்மையாக விசுவாசம் என்பது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து அது வெளிப்படுகிறது. Meanings that your faith must be now. God speak to you. உண்மையாகவே உங்க ஜெபத்துக்கு ஒரு உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை இருக்குமானால் கர்த்தர் அந்த உண்மையை புரிந்து கொள்கிறார், எடுத்துக்கொள்கிறார். When God speak to you, logos become Rhema. நீங்கள் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறீர்களோ அது ஜீவனுள்ள வார்த்தையாக மாறிவிடுகிறது. And that Rhema, God's power to change your entire life. உன்னுடைய வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை என்னது உன்னுடைய முழு ஜீவியத்தையும் வாழ்க்கையும் அது மாற்றி விடுகிறதாக இருக்கிறது. Any pastors you want Rhema today? You want Rhema? இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை எத்தனை பேருக்கு உங்களுக்கு வேண்டும்? இப்போதுகளை உங்களுக்கு வேணும். Draw close to the source of Rhema, Jesus Christ. இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்கள் நெருங்கி கிட்டி சேருங்கள். And He always has a word for you.
அவருக்கு உங்களை குறித்து அநேக வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளோடு கர்த்தர் உங்களோடு பேசுவார். Psalms 119, verse 105 says that your word is a lamp to my feet and a light to my path. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 119 சங்கீதம் 110 சங்கீதம் 105வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேதத்தில் வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. You see, the word is the lamp to my feet, a light to my path. So powerful, and you need that word. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நல்ல வல்லமையுள்ள வேத வார்த்தைகள் இது. Both logos and rhema. லோகோஸ் ரேமா என்று ரெண்டு இடத்துல பார்க்கின்றோம். Amen. So only God can move mountains, but faith and prayer move God. Hallelujah. மலைகளை தகர்த்த இயல்வது தேவனே, ஆனால் நம்பிக்கையும் ஜெபமும் தேவனையே நகர்த்துகின்றன. I just want to say that if we learn a true way of prayer and come with faith, mountains can be moved in the will of God. நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த விசுவாசத்தை கொண்டு ஜெபிக்க வேண்டும் நீங்கள் வருவீர்கள் சொன்னால் உங்கள் ஜெபத்திற்கு மலையே விலகி பெயர்ந்து போகும். I met Pastor James last week. I mean James Craig last week. I would say that two days ago I was preaching in his church. நான் வந்து ஜேம்ஸ் குயிக் என்று சொல்கிறவரை 2 நாளுக்கு முன்பாக அவர் சபையிலே வைத்து நான் அவரை பார்த்தேன். We discussed something what the Lord is going to do in India, and I just really pray that faith will arise, that we may see greater things ever happen in India. நாங்கள் 2 பேர் கலந்து பேசினோம். இந்தியா தேசத்தில் இருக்கும்போது எப்படி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது, எப்படி அற்புதம் நடந்தது என்பதாக நாங்கள் 2 பேர் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். The very last one I want to say is practice, build your prayer upon God's words. உங்களுடைய ஜெபமானது அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுவதாக என்று சொன்னேன். You see, quoting scripture in prayer is not just mere recitation. நீங்கள் ஜெபத்துல அந்த வேத வாசகங்களை சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. It is a declaration of God's intents made in faith. இன்னைக்கு உண்மையாகவே விசுவாசத்துக்கு வளர வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு தெளிவாக பேசியிருக்கிறார். Many times when we say we want to use God's words and we just recite the word of God without knowing that we are actually are making declarations in faith. உண்மையாக கர்த்தருடைய வசனத்தை நாம் சரியாக ஒரு புரிந்து கொள்வதில் இல்லாமல் நாம் அவைகளை சும்மா வெறுமனையாகவே நம்ம அப்படியே வாயில நம்ம சொல்லிவிடுகிறோம். Joshua, the general Joshua who succeeded from Moses, and his work is to bring people of Israel, the Israelite, enter into the promised land. இந்த யோசுவா என்று சொல்கிறவர்கள் இந்த அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அதாவது நல்ல கர்த்தருடைய தேசத்துல கானானும் பாலமோட தேசத்துல கொண்டவர்களுக்கு யோசுவா வழிநடத்தி வருகிறார். He has to face the giant or the trouble not only in the camp, but he need to face the giant from the land. இன்றைக்கு அவருடைய ஜனங்களை மாத்திரம் இப்படிப்பட்ட போராட்ட பிரச்சனை கிடையாது. அங்க இருக்கிற அந்த இடம் இருக்கிறீங்களா, அந்த இடத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அவருக்காக இருக்கிறது. But God give him an instruction. ஆண்டவர் அவருக்கு நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். And this instruction is like this: this book of the law shall not depart from your mouth, but you shall meditate it day and night, so that you may be carefully to do according to all that is written in it. For then you will make your way prosperous, then your will be good success. அந்த யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் எப்படி அந்த யோசுவாவுக்கு சொல்கிற வார்த்தை பார்க்கின்றோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவை எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். Wonderful instruction from the Lord, that you just need to
keep it, meditate it, the Word of God, believing in the Word of God, and carefully do accordingly, and you will be prosper. நல்ல ஒரு எச்சரிப்பின் சத்தமாக ஆண்டவர் மோசேக்கு கொடுத்து கூறுகிறார், இந்த வசனத்தை ஆழமா தியானித்துக் கொண்டிரு, உன் வாயை விட்டு விகாதிப்பதாக, நீ செய்ய வேண்டியதை அதை இரவு பகலும் தியானி, அப்பொழுது உன் வழியை வாய்க்கப்படும். இப்படி தெளிவான காரியங்களை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். Help your church member to recite the Word of God. நீங்கள் கூட இந்த வேத வசனங்கள் உங்கள் சபையாருக்கு நன்றாக மனப்பாடம் பண்ணிக்கொள்வதற்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். Pray with the Word of God. ஜெபத்துல ஜெபிக்கிறதுக்கு, விசுவாசமா ஜெபிக்கிறதுக்கு உடைய சபை விசுவாசிகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். Live according to the Word of God. அந்த வேத வார்த்தைக்கு ஏற்றாறு போல நடக்கையும் இருக்கட்டும் என்பதால் நீங்கள் உங்களை சபை மக்களை உற்சாகப்படுத்துங்கள். For all promises of God find theirs yes in Him, and that is why through Him that we utter our amen to God for His glory. 2 Corinthians chapter 1 verse 20. 2 Corinthians 2:20 சொல்கிறது, அவருடைய வசனங்கள் அவருக்குள்ளா சபைக்குள்ளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Amen. So that is something that we must always be aware that the Word of God is always amen, and the Word of God is totally essential when it comes to prayer. நாம கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியமானதா இருக்குது. நம்முடைய ஜீவியத்தில் அது மிகவும் முக்கியமான ஒன்றாக வார்த்தைகள் வசனங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. As conclusion, I want to say 3 statements. First thing, prayer is not merely the expression of our desires, but the response of faith to the Word of God. நம்முடைய மன விருப்பங்களையும் நம்முடைய எண்ணங்களை கொண்டு அமைவதில்லை இந்த ஜெபமானது. கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக கர்த்தருடைய விருப்பத்தை உடனே செய்வதற்கு இந்த ஜெபமானது தேவைப்படுகிறது. Without His faith, His word, we cannot know how to pray, and without faith, we cannot receive His promises. அவருடைய வசனம் இல்லாமல் நமக்கு எப்படி ஜெபம் பண்ணுவது என்று நமக்கு தெரியாது. விசுவாசம் இல்லாமல் எப்படி அந்த வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொள்வது என்று நமக்கு தெரியாது. May our daily prayer always begin from the Word of God, walk in faith, and experience His reality and faithfulness. நம்முடைய அனுதினம் ஜெபமானது அவருடைய வேத வசனங்களையே நமக்கு முன்பாக வைத்து ஓடுவோம். அது நிமித்தமாக விசுவாசம் நடப்போம். ஆண்டவருடைய உன்னதமான அந்த அனுபவங்களை நம்முடைய உண்மையான வாழ்க்கையில நாம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவோம். Amen. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Wonderful God, who are faithful to your promises. அற்புதமுள்ள தேவனே, நீங்கள் அற்புதமான காரியம் உம்முடைய வேத வசனத்திலே நாங்கள் உண்மை உத்தமமா இருக்க உதவி செய்யும். We give you all the glory for who you are. ஆண்டவரே, உமக்கு எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். We put our trust in you who is faithful. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை யார் எங்களிடத்துல விசுவாசமா இருக்கிறார்களோ அவரிடத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். And we meditate on your word, which is forever lasting. அப்பா, என்றைக்கும் நிலைத்திருக்கிற வேத வசனத்தின் மேல் நான் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். Heaven and earth may pass away, but your words will never fail. பூமியும் ஆண்டவரே காரியங்களை அழிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தையில ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. Help us not to have faith on our own. Help us to have that initiative to build our church, our members. Their prayer will be answered based on your word. ஆண்டவரே, எங்களை மாத்திரம் அல்ல, எங்கள் சபை மக்களை கூட உம்முடைய வேத வார்த்தையின்படி கட்டப்பட்டு உம்முடைய இடத்துல அவர் வளர்களாக நீர் மாற்றும். I bless all the pastors here. Wonderful day, wonderful moment as they hear the word of God. Their faith will be built. ஆண்டவரே, இங்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபை போதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது நல்ல அற்புதமான விசுவாசத்துக்காக நன்றி. எங்களை ஒவ்வொருவர் கட்டி எழுப்ப போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். In the name of Jesus, Lord, we pray. இயேசுக்கு சுன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. Amen. ஆமென். Amen.